சென்னை தலைமை செயலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகள் சார்ந்த திட்டப்பணிகளையும் அதேபோன்று முடிவுற்ற பணிகளுக்குமான தொடக்க நிகழ்வை தொடங்கி வைக்கிறார். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் தொழில் வணிகத்துறையின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் மூலமாக 213 நபர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்திக்கான கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் அடையாளமாக முதலில் 5 நபர்களுக்கு அதற்கான அந்த கடனுதவிக்கான சான்றிதழையும் வழங்கியிருக்கிறார். அதனூடாக 213 நபர்களுக்கு 61.29 கோடி ரூபாய் மதிப்பிலான மானியம் வழங்கப்பட இருக்கிறது. மொத்தம் இந்த 213 நபர்களுக்கு 125 கோடி ரூபாய் மதிப்பில் அவங்க கடனுதவியானது வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக கழிவுநீர் அகற்றக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் தொழில் முனைவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தது. அந்த அறிவிப்பின் ஒரு பகுதியாக தற்பொழுது செயல்முறைப்படுத்தும் வகையில இந்த திட்டத்திற்கான கடனுதவி வழங்கக்கூடிய சான்றிதழ்களை முதலமைச்சர்கள் வழங்கி தொடங்கி வைத்திருக்கிறார்.